1965 ரிச்சர்ட் ஃபென்மேன் அப்படிங்கிற ஒரு ஃபிசிசிஸ்ட்டுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நோபல் ப்ரைஸ் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அவர் குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஒர்க் பண்ணதுக்காக அவருக்கு இந்த நோபல் ப்ரைஸ் கொடுக்கப்பட்டது. இந்த நோபல் ப்ரைஸ் கொடுத்த உடனே அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு இந்த நோபல் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எது காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இருந்த கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மீன் பண்ணியிருந்தார். அது மட்டும் அவர் நிப்பாட்டில் அடுத்ததும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னா, நாம் எஜுகேஷனையும் இன்டெலிஜென்ஸையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய எஜுகேஷனிஸ்ட், ஈவன் நிறைய ஹையர் டிகிரிஸ் வச்சிருக்கிற பலர் கூட இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதனால் நம்ம யாரும் ஹையர் எஜுகேஷன் படித்தவங்களே இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனாலும் கூட எஜுகேஷனுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் நேரடியாக மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இல்லை. ஆனால் அதே எஜுகேஷன் ரொம்ப கிளாரிட்டியோடையும் அவங்களுடைய கியூரியாசிட்டியை தூண்டுற வகையிலும் இருந்தால் அவங்களுக்கு ஹையர் கிரெடென்ஷியல்ஸ் கிடைக்கக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ இஃப் we want to be very much successful in our life, just இந்த டைட்டில்ஸ்க்காக மட்டும் ஒர்க் பண்ணாமல் நம்மளுடைய தாட்ஸில் ஒரு கிளாரிட்டியோட நம்மளுடைய விஸ்டம், நம்மளுடைய நாலேஜ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம வளர்த்துக்கணும்னு நினச்சா சக்ஸஸ் நமக்கு நிச்சயமாக உண்டு. தேங்க்யூ.